வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனில் அது கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்கும். பாஜக நிர்வாகி நடிகர் சரத்குமார் விமர்சனம். தமிழகம் முழுவதும் இன்று முதல் வார இறுதி நாட்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த சிறப்பு முகாம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. நைஜீரியாவில் IS அமைப்பின் முகாம்கள் தாக்கப்பட்டதில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. வரும் நாட்களில் இன்னும் பல தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் என பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்க ராணுவ அமைச்சர் எச்சரிக்கை. 3வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி. இலங்கையை வீழ்த்தி அபார வெற்றியுடன் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. 20 ஓவர் போட்டிகளில் அதிக வெற்றி பெற்ற கேப்டன் என்ற சாதனையை படைத்தார் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனில் அது கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்கும் என பாஜக நிர்வாகி நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் வந்த பாஜக நிர்வாகி நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை வரவேற்பது கிடையாது என்றும், நல்ல திட்டமாக இருக்கும்போது அவர்கள் பெயரை போட்டுக் கொள்வதாகவும், பாதகமாக இருக்கும்போது குற்றச்சாட்டாகத்தான் சொல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது கண்டிப்பாக தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றும் கூறினார். தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா விஜயின் கார் முன்னாடி நின்றபோது மனிதாபிமான அடிப்படையில் அந்த பெண் நிர்வாகியை விஜய் சந்தித்து இருந்தால் விஷயம் அப்போதே முடிந்து இருக்கும் என்றார். உண்மையான செய்திகளை சொன்னால் கூட அவங்க நம் பொய்யாக சொல்கிறோம் என்று சித்தரித்து சொல்வதுதான் இன்றுள்ள திராவிட மாடல் அரசு என்பது நான் சுட்டிக்காட்டப்படுகிறேன். அதில் இப்போ இங்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட அவங்க மகப்பேறு ஹாஸ்பிட்டல் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செய்வது சரியா என்று மக்களே புரிந்து கொள்வார் என்பதை நான் சொல்ல வருகிறேன். வார இறுதி நாட்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வார இறுதி நாட்களான டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்திருந்தார். இதன்படி 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதில் உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பித்து பெயரை சேர்க்க படிவம் 6ஐயும், பெயரை நீக்க படிவம் 7ஐயும், வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை திருத்த படிவம் 8ஐயும் உள்ளிட்ட படிவங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் IS அமைப்பின் முகாம்கள் தாக்கப்பட்டதில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதாக அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதையடுத்து நைஜீரிய அரசுடன் இணைந்து அந்நாட்டின் வடமேற்கில் உள்ள சொகோட்டோ மாகாணத்தில் IS பயங்கரவாத அமைப்பின் முகாம்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவின் கடற்படை கப்பலில் இருந்து ஏவுகணைகள் மூலம் பயங்கரவாதிகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் பேசிய போது, நைஜீரியாவில் IS அமைப்பின் முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த தாக்கல் வெறும் தொடக்கம்தான் என்றும், வரும் நாட்களில் இன்னும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இந்தியா இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது.
இதன்படி இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 112 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 112 ரன்கள் மட்டும் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 115 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கு இது 77வது வெற்றியாக அமைந்தது. இதன் மூலம் 20 ஓவர் போட்டிகளில் அதிக வெற்றி பெற்ற கேப்டன் என்ற சாதனையை படைத்தார். திமுக தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் மக்களை ஏமாற்றிவிட்டனர் என்றும் கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல்பட்டி சாலையில் உள்ள ஏஜே அகாபே காஸ்பல் சபை என்கிற தேவாலயத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு மற்றும் வேலூர் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அதிமுக மாவட்ட செயலர் வேலழகன் தலைமை வகித்தார். விழாவில் பேராயர் நோவா, பேராயர் மேஷாக் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா குறித்து பேருரையாற்றினர். மேலும் இயேசு பிறப்பு குறித்து சிறப்பு ஆராதனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் முன்னாள் அமைச்சர் வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில்தான் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது என்றும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கிறிஸ்துவர்கள் கொண்டாடும் நிகழ்ச்சிகள் பங்கேற்று ஏமாற்றி வருகின்றனர் எனவும், திமுக தேர்தலின் போது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளித்தனர், அதில் ஒன்றும் நிறைவேற்றவில்லை, மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றும் முன்னாள் அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு முன்னாள் அமைச்சர் வீரமணி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நகர செயலாளர் பழனி, மாவட்ட துணை செயலர்கள் மூர்த்தி, அமுதா, சிவபிரகாசம், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, ஒன்றிய செயலாளர்கள் சிவா, SLS வனராஜ், பொகலூர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிமுகவினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூருக்கு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்ததைப் போல திருப்பரங்குன்றத்திற்கும் வர வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரம் உட்பட அனைத்து இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என கோரி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அலுவலகத்தில் மனு அளித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், திருப்பரங்குன்றத்தில் சமணர் குகைகள், சுன்னைகள், தலவிருச்சம் ஆகியவற்றை ஆக்கிரமிக்கும் போக்கு தொடர்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு அரசும் கோவில் நிர்வாகமும் துணை போவது குறித்து நீதிமன்றத்திற்கு எடுத்து சொல்லப்படும் என கூறினார். கரூருக்கு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்ததைப் போல திருப்பரங்குன்றத்திற்கும் வர வேண்டும் என்றும், பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிறை சின்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி தல விருட்சம் கள்ளத்தி மரம் கீழே இருக்குது, மேலே இருக்குது. இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய தல விருட்சம். அந்த தல விருட்சத்துல கொண்டு போய் தர்கால சந்தன கூடு நடத்துறீங்க. ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் நக்சல் இயக்கத்தை சேர்ந்த 6 பேரை சுட்டுக் கொன்றதுடன் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதிக்குள் இந்தியாவில் நக்சல் இயக்கமும் மாவோயிச இயக்கமும் முற்றிலும் அழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். அதன்படி மகாராஷ்டிரம், ஆந்திரம், சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலங்களில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் காட்டுப்பகுதியில் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் நக்சல் இயக்கத்தின் மையக்குழு உறுப்பினர் கணேஷ் உய்கியும் மேலும் 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டோரின் உடல்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் காவல்துறையினர் எடுத்து வந்து காட்சிக்கு வைத்தனர். சவுக்கு சங்கருக்கு இடைக்கால பிணை வழங்கிய உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்த தமிழ்நாடு அரசையும் காவல்துறையையும் கண்டித்து உள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கனிம வள கொள்ளை, திமுக ஆட்சியின் ஊழல் ஆகியன பற்றி தொடர்ந்து பேசி வந்தார். இந்நிலையில் மிரட்டி பணம் பெற்றார் என்ற புகாரின் அடிப்படையில் யூடியூபர் சவுக்கு சங்கரை அவரின் வீட்டு கதவை உடைத்து காவல்துறையினர் கைது செய்தனர்.
இந்நிலையில் நெஞ்சக நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம், தனபால் ஆகியோரை கொண்ட விடுமுறை கால அமர்வு மருத்துவ காரணங்களுக்காக சவுக்கு சங்கருக்கு 3 மாதங்களுக்கு இடைக்கால பிணை வழங்கி உத்தரவிட்டது. சவுக்கு சங்கரை கைது செய்தது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல் என்று கூறிய நீதிபதிகள், அவரை ஏன் இவ்வளவு தொந்தரவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினர். உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஊழல் குற்றச்சாட்டை சான்றுகளுடன் பட்டியலிட்டு அமலாக்கத்துறை 2 முறை கடிதம் அனுப்பியுள்ளதே, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடுமையாக கோரினர். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் உள்ள குசி செவிலியர் கல்லூரி மாணவியர் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி தலைவரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் உள்ள குசி மருத்துவ கல்லூரி மாணவியர் கல்லூரிக்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய மாணவி, கல்லூரியிலும் விடுதியிலும் தங்களுக்கு பாலியல் முறையிலும் உளவியல் முறையிலும் அளிக்கும் தொந்தரவு பற்றி தாங்கள் முன்கூட்டியே விளக்கமாக புகார் அளித்துள்ளதாக கூறினர். அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அனைத்து சான்றுகளும் தங்களிடம் உள்ளதாக கூறினர். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கல்லூரி தலைவரை கைது செய்ய வேண்டும் என்றும் வேறு கல்லூரியில் சேர்வதற்கு தங்களுக்கு சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூரில் வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போதே கதவை உடைத்து அதிரடியாக உள்ளே சென்று 2 வீடுகளில் 7 பவுன் தாலி சங்கிலி, 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் அன்பு நகரில் சிறுகூடலை சேர்ந்த ராமர் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் ராமர் அவரது குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் அவர் மனைவி ஐஸ்வர்யாவின் கழுத்தில் இருந்த 7 பவுன் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றனர். அவர் சத்தம் போடவே ஓடி வந்த ராமரை காலில் இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு அருகே படுத்திருந்த அவரது குழந்தையின் கழுத்தை நெரித்து விடுவதாக மிரட்டியதால் வேறு வழியின்றி அமைதியான ஐஸ்வர்யாவின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதேபோல இவரது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் வரகூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேலு என்பவர் வீட்டில் கதவின் பூட்டை உடைத்து திருடர்கள் உள்ளே சென்றனர். அங்கு பீரோவில் இருந்த 50,000 ரூபாய் திருடி சென்று விட்டனர். இந்த கொள்ளைகள் குறித்து பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தை வானாதி ராயபுரம், தென்கொத்து ஆகிய ஊர்களின் மக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுரங்க விரிவாக்கத்திற்காக வானாதி ராயபுரம், தென்கொத்து ஆகிய ஊர்களில் நிலம் கையகப்படுத்தும் பணியை NLC நிர்வாகம் மேற்கொண்டது. 2011ஆம் ஆண்டே அப்பகுதி விளைநிலங்கள், வீட்டு மனைகளை விற்க தடை விதிக்கப்பட்டது. பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலையில் அப்பகுதி மக்கள் சொந்த தேவைக்காக தங்கள் நிலங்களை விற்க முடியாமல் சிரமம் அடைந்து வந்தனர். இந்நிலையில் வடலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அண்மையில் 117, 72 ஆகிய 2 சர்வே எண்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாகவும், கடந்த 6 மாதங்களில் சுமார் 72 பத்திரப்பதிவுகள் அரசின் உத்தரவை மீறி நடைபெற்று உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவின. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு வடலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த வடலூர் காவல்துறையினர் இனிமேல் பத்திரப்பதிவு நடைபெறாது என உறுதி அளித்ததால் அங்கிருந்து மக்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மரவள்ளிக்கிழங்கு வெட்டும் பணிக்கு வந்த கூலி தொழிலாளிகள் 18 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டது. தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டையில் உள்ள மரவள்ளிக்கிழங்கு அரவை ஆலைக்கு கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தொழிலாளர்கள் கிழங்கு வெட்டும் பணி செய்து வருகின்றனர். பன்ருட்டியை சேர்ந்த 24 பேர் வேல்முருகன் என்பவரின் தலைமையில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று கிழங்கு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டு இறைச்சி சமைத்து சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக திடீரென அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் 18 பேரை சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து ஆத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை
துணை இயக்குனர் யோகானந்த் நேரில் விசாரணை மேற்கொண்டார். அவர்களிடம் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டதாக யோகானந்த் தெரிவித்தார். சென்னை புனித தோமையார் மலையில் டிசம்பர் 29ஆம் தேதி கிறிஸ்துவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு நடைபெறுகிறது. கிபி 325ஆம் ஆண்டு துருக்கி நாட்டின் நைசியாவில் நடைபெற்ற கிறிஸ்தவ மாநாட்டின் 1700ஆம் ஆண்டின் நிறைவை போற்றும் விதமாக 2025ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு சென்னை புனித தோமையார் மலையில் டிசம்பர் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக மாநாட்டில் 4 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் 30 உரையாளர்கள் பங்கேற்று ஜெப நிகழ்ச்சியையும் தியானத்தையும் உரையாடல்களையும் நிகழ்த்துகின்றனர். மேலும் மாநாட்டில் 7000 இறைமக்கள் பேராயர்கள், ஆயர்கள், நிறுவன சபை தலைவர்கள், அர்ச்சிக்கப்பட்ட இறை பணியாளர்கள் பங்கேற்கின்றனர். எனவே இயேசுவின் உருமாற்ற நிகழ்வின் சீடர்கள் பெற்ற அனுபவத்தை பெற்றிட அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள் என சென்னை புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்து கொண்டு தோமையார் மலை 5 மணிக்கு ஒன்று கூடி 7 மணிக்கு அதை நிறைவு செய்யணும். அந்த இடத்திலே எல்லா ஆயர்களும், எல்லா திரு அவை ஆயர்களும், எல்லா சபையை சார்ந்தவர்கள், சிஎஸ்ஐ, லூத்தரன் சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச், எல்லா சபையினரும் சேர்ந்து எல்லா பேராயர்களும் ஆயர்கள் ஒன்று கூடுவார்கள். தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் கணைய வீக்கத்தை மருத்துவர்கள் வெற்றிகரமாக சரி செய்தனர். புதுக்கோட்டையை சேர்ந்த கதிரேசனின் 10 வயது மகள் வசந்தி என்பவர் மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் MRI மற்றும் MRCP ஸ்கேன் எடுக்கப்பட்டது. அதில் கணைய வீக்கம் மற்றும் பித்தப்பைக்கு செல்லக்கூடிய பாதையில் கசடுகள் தேங்கி அடைப்பு ஏற்பட்டிருந்ததும் மஞ்சள் காமாலை நோய் தாக்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடல் மற்றும் இரைப்பை மருத்துவ பிரிவு டாக்டர் சாய்ராம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிறுமிக்கு பித்தப்பை பாதையில் அடைத்திருந்த கல் மற்றும் கசடு அடைப்பை ERCP என்ற எண்டோஸ்கோபி சிகிச்சையின் மூலம் நீக்கி பித்த பாதையில் வடிகுழாயை பொருத்தி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை முடித்தனர். இதன் காரணமாக மஞ்சள் காமாலை நோய் முற்றிலும் நீங்கி சிறுமி வசந்தி இயல்பு நிலைக்கு திரும்பினார். இது தொடர்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் சிறுமியின் பெற்றோர் தெரிவிக்கையில், ஸோ இவங்களை அடுத்த கட்ட வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடப்பு எடுக்கிறது தான். ஸோ இவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் நரம்பூசிகள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேத்தி எடுத்ததுக்கப்புறம் 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ 22ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மயக்க டாக்டர், குழந்தைகள் டாக்டர் எல்லாரோட உதவி, நம்ம டீன் சாரோடைய ரெக்வஸ்ட் எல்லாருக்கும் சேர்ந்து அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறோம். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் ERCPன்னு சொல்லுவோம். வேப்பூர் அருகே அடுத்தடுத்து 2 கிராமங்களில் 3 வீடுகளில் 10 சவரன் தங்க நகை, ரூபாய் 1 லட்சம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த ஒங்கூர் ராயர்பாளையத்தில் வசித்து வரும் சின்னசாமி மனைவி கலையரசி என்பவர் நேற்று முன்தினம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு காலையில் வீட்டிற்கு வந்தார். அப்போது வீட்டின் முன்பக்க கிரில் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1 லட்சத்துடன் 2 சக்கர வாகனத்தை கொள்ளையடித்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதே போன்று மங்களூர் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராமலிங்கம் என்பவர் தற்போது பெரம்பலூரில் வசித்து வருகிறார். இவர் மங்களூரில் தான் நடத்தி வரும் தங்க நகை கடையின் பணியை முடித்துவிட்டு மீண்டும் பெரம்பலூர் சென்று விட்டார். இதனை அறிந்த கொள்ளையர்கள் மங்களூரில் உள்ள ராமலிங்கத்தின் வீட்டில் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். அதன் பின்னர் ராஜேந்திரன் மனைவி சித்ரா என்பவர் வீட்டில் 200 கிராம் எடையிலான வெள்ளி அரங்கான் கொடியை கொள்ளையர்கள் திருடி சென்று உள்ளனர். இந்நிலையில் 3 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து வேப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல் ஆய்வாளர் பழனிசாமி, சிறுபாக்கம் உதவி ஆய்வாளர் பாரதி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் கைரேகை பதிவு செய்தனர்.
மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 71 கோடி ரூபாய் நிவாரண நிதி விரைவில் வழங்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், தங்கம், நிதி உதவி போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கலந்துரையாடினார். இதையடுத்து பாதாள சாக்கடை திட்ட பணிகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 71 கோடி ரூபாய் நிவாரண நிதி விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். இதில் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், வருவாய் அலுவலர் பூங்கொடி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதுவும் ஜனவரி 15க்குள்ள திறக்கப்படும். பணிகள் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள முடிந்துவிடும். ஆமாம், அதுவும் முடிவு பெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதான் மயிலாடுதுறை சிஹெச், சீர்காழியில் இருக்க சிஹெச் கட்டிடம் அனைத்தும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக திறந்து வைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சுனாமியின் போது வீடு, சொத்து உடைமைகளை இழந்தவர்களுக்கு அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதுவும் செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் அருகே குப்பம் மற்றும் KVK குப்பம் பகுதியில் உள்ள கடற்கரையில் திமுக சார்பில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடலில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி பின்னர் பால் ஊற்றி உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு தையல் இயந்திரம், பைபர் படகு, ஆட்டோ, இஸ்திரி பெட்டி, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசிய போது, சுனாமியின் போது வீடு, சொத்து உடைமைகளை இழந்தவர்களுக்கு அப்போது இருந்த முதல்வர் ஜெயலலிதா எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய ராசா, 2006இல் கலைஞர் முதல்வரான பிறகுதான் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வீடு உட்பட எல்லா அடிப்படை வசதிகளும் செய்து தந்ததாக தெரிவித்தார். கலையூரில் துணை முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரொக்க பரிசுகளையும் வெற்றி கோப்பைகளையும் வழங்கி பாராட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கலையூரில் ஒன்றிய செயலாளர் இளம் வழுதி தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடின. தொடர்ந்து போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ரொக்க பரிசுகளையும் வெற்றி கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் கார்வண்ணன் செய்திருந்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, சேர்மன் அமுதா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்தணி அருகே வீட்டு வரி ரசீது வழங்குவதில் முறைகேடு செய்ததாக ஊராட்சி செயலாளரை உடனடி பணியிட நீக்கம் செய்ய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த RVN கண்டிகையில் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் 50க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வாங்கிக் கொண்டு வீட்டு வரி ரசீது வழங்காமல் வந்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரனிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் அழைத்து விசாரித்த போது வெங்கடேசன் முறையாக பதில் அளிக்காததால் சட்டமன்ற உறுப்பினர் சரியான பதில் அளிக்க வேண்டும் என்று அவரை திட்டினார். தொடர்ந்து அவர் உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு தொடர்பு கொண்டு வெங்கடேசன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கோவில் பூசாரி மற்றும் தனிநபர் ஒருவர் இணைந்து லட்சக்கணக்கான முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் சக்கம்பட்டி பகுதியில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேக விழா அறநிலையத்துறை சார்பில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகம விதிப்படி நடைபெற்ற நிலையில் நிகழ்ச்சிக்காக பல்வேறு நபர்கள் நன்கொடைகளை வழங்கினர். இந்நிலையில் நன்கொடைகள் வழங்கியதில் கோவில் பூசாரி முனியாண்டி மற்றும்
சக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த சேட் பரமேஸ்வரன் என்ற தனிநபரும் இணைந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை தனிச்சையாக வசூல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக முக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் விசாரணை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக்கம்பட்டி பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அறநிலையத்துறை சார்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் நடத்திய இந்த குடமுழுக்கு விழாவில் அங்கு அர்ச்சராக பணிபுரியும் முனியாண்டி என்பவர் மற்றும் இதே ஜக்கம்பட்டியைச் சேர்ந்த சபரிமலையில் மண்டல பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஆரன்முளா பார்த்தசாரதி ஆலயத்தில் இருந்து ஊர்வலமாக தங்க அங்கி எடுத்து வரப்பட்டது. பின்னர் பம்பையில் மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் தலையில் சுமந்து 18 படி வழியாக கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு சார்த்தப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. இதையடுத்து மண்டல பூஜை நிறைவடைந்து சபரிமலை திருநடை அடைக்கப்பட்டு வரும் 30ஆம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனில் அது கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்கும். பாஜக நிர்வாகி நடிகர் சரத்குமார் விமர்சனம். தமிழகம் முழுவதும் இன்று முதல் வார இறுதி நாட்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த சிறப்பு முகாம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. நைஜீரியாவில் IS அமைப்பின் முகாம்கள் தாக்கப்பட்டதில் ஏராளமான பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. வரும் நாட்களில் இன்னும் பல தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் என பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்க ராணுவ அமைச்சர் எச்சரிக்கை. 3வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி. இலங்கையை வீழ்த்தி அபார வெற்றியுடன் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. 20 ஓவர் போட்டிகளில் அதிக வெற்றி பெற்ற கேப்டன் என்ற சாதனையை படைத்தார் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.